ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டிசைன், பட் லுக் வந்து நம்ம எலகண்ட்டாக கொடுக்கக்கூடியது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்லீவில் பண்ணுறது காட்டுறேன். ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து நான் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபுல்லாகவே இதே ஒர்க் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் வந்து 7.75 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அங்கேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். அதனால ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதோட எட்ஜ் வந்து அந்த 1 இன்ச்சில் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, 4 ஹோல்ஸ்லேயுமே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நார்மல் நீடில் அண்ட் ஸ்விங் த்ரெட் வச்சு எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி தான் கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுக்குமே வந்து நம்ம 2 சைடும் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் 2 டைம்ஸ். போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, ஆரி நீடில் வச்சு நான் நாட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் திருப்பி அப்படியே நாட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கட் பீடும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெரூன் ஷேடு வந்த மாதிரி ஒரு கட் பீடும் வந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக மெரூன் வயலட்டு ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டபுள் ஷேடு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து சென்டரில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் லைனில் இருந்து ஒரு 5 கோல்டு கட் பீட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 கட் பீட் வந்து இது குங்கும கலர் மாதிரி அந்த கட் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சைட்லேருந்து எடுக்கிறோம். சைட்லேருந்துட்டு எடுத்துகிட்டு இந்த குங்கும கலர் கட் பீடை வந்து பார்த்திங்கன்னா 4 பீடாக வந்து இந்த மாதிரி ஒரு லீவ் ஸ்டிச் மாதிரி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து எடுத்து கிராஸாக கொடுத்துட்டு ரிவர்ஸ் போய் ஒரு லாக் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 4 பீட் போட்டு ரிவர்ஸ் ஒரு லாக், இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் கீழேருந்து எடுக்கிறோம். பீட் வந்து ஒரு 4 பீட் போட்டுட்டு கிராஸாக கொண்டு வந்துக்கிறோம். ஸ்டிச் ஒரு லாக் போட்டு ரிவர்ஸ் போய் அகெயின் ஒரு 4 பீட் போட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ரிவர்ஸ் போய் அகெயின் ஒரு 4 பீட் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு லீவ் ஷேப் கிடச்சிடும். இதே மாதிரி 4 சைட்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 சைட்ஸும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த ஃப்ளவர் சக்கரி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிற சென்டரில் 3 ஃப்ளவர் சக்கரி அப்புறம் ஃப்ளவர் சக்கரிக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு கிறிஸ்டல் போட்டு அகெயின் வந்து அதுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். அது அப்படியே நமக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், ஸ்டிச் போட்டுட்டேன். ஃப்ளவர் சக்கரி வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா கிறிஸ்டல் வச்சு உள்ளேயே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஸ்டிச் போடுறேன். அப்போ உங்களுக்கு சக்கரையும் உள்ள அது கிறிஸ்டலும் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து லுக்கும் நீட்டாக இருக்குது. இன்னொரு டைம் காட்டுற பாருங்கள். அந்த கிராஸாக எடுத்துக்கிறோம். கிராஸாக எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃப்ளவர் சக்கரி ஒன்று வச்சு உள்ளே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கிறிஸ்டல் எடுத்து அகெயின் உள்ள ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து 4 இதுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 3 வர மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற 2 சைடுக்கும் நான் போட்டுட்டு காட்டுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரி வச்சுருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற கேப்புக்கு வந்து கட் பீட் எடுத்திருக்கேன். ஆன்டிக் கலர் கட் பீடில் ஒரு 4 பீசஸ் மட்டும் எடுத்து ஒரு வி மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த சைட் 2 பீசஸும் இந்த சைட் 2 பீசஸும் கொடுத்துக்குறோம். அதுலேருந்து சென்டரில் ஒரு 2 பீஸு அந்த குங்கும கலர் மாதிரி இருக்கிற கட் பீடில் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இன்னொரு டைம் காட்டுற பாருங்கள். இங்கே சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறோம். ஒரு 4 ஆன்டிக் கட் பீட் எடுத்துகிட்டு அப்படியே கிராஸாக இந்த சைடு 2 கட் பீட் கொடுத்து லாக் போட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்து அகெயின் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டு இந்த கட் பீட் கொடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் போய் சென்டர்லேருந்து இந்த கலரில் வந்து நம்ம கட் பீட்க்கு போட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரி 4 சைட்ஸும் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். யூ ஷேப் மாதிரி வர மாதிரி. இது நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்து முடிச்சிட்றேன். எனக்கு ஏன்னா ஆடிச்சுன்னா ஒரு இதாக இருக்கும். அதனால இது பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் வந்து சுகர் பீடு, கோல்டு கலரில் கட் பீடும் எடுத்திருக்கேன். அது போக கோல்டு கலர் சுகர் பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறோம் கோல்டு கலரில். அதுக்கப்புறமா கோல்டு கலர் கட் பீடில் ஒரு 6 பீசஸ், எகெயின் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறமா இந்த மெரூன் கலரில் சுகர் பீட் எடுத்து இதையே ரிப்பீட் பண்ண போகிறோம். மாற்றி மாற்றி கோல்டு அதுக்கப்புறம் மெரூன், கோல்டு மெரூன் அப்படின்னு வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு எப்போதும் போல் 2 பீடாக போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரலாம்.
நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கிறதும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, ஆனால் லுக் பார்த்திங்கன்னா நல்லா செமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கோல்டு ஒரு மெரூன், ஒரு கோல்டு மெரூன் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த யூ ஷேப்புக்கு கொண்டு போய் முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல கொண்டு வந்து நாட் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேருந்தே நம்ம த்ரெட் எடுத்து அடுத்த லைனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அங்கே வந்து நம்ம மெரூனில் முடிச்சுங்காட்டிக்கு அங்கேருந்து இங்கே கோல்டில் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படியே மெரூன் இது அப்படியே நம்ம மாற்றி மாற்றி கோல்டு மெரூனுங்கன்னு அப்படியே நம்ம மாற்றி மாற்றி கொடுத்து முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று வந்து நான் கீழே பண்ணுவேன். ஒரு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஒர்க் வர மாதிரி 2 மோட்டிஃப் வர மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி முடிச்சுட்டு பாருங்கள், இதோட லுக் வந்து முடிச்ச ஸ்லீவோடது காட்டுறேன். ஃபைனலாக வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட லுக்கையுமே காட்டுறேன். இதான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் லுக். பேக்லேயும் இதே மாதிரி 2 மோட்டிஃப் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி 2 மோட்டிஃப், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மோட்டிஃப் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலருக்கும் அந்த காம்பினேஷனுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.